ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம். இது மனிதா மனிதா அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். குஜராத்ல முதல் கட்ட தேர்தல் நேற்று முடிவடைந்திருக்குது. வாக்குப்பதிவு 57%, 59% அந்த ரேஞ்சில் நேரிங் 60 அப்படின்னு எல்லாம் மாற்றி மாற்றி பல ஊடகங்கள்ல செய்திகள் இருக்குது. குறைவான அளவு தான் வாக்குப்பதிவு வந்திருக்கு. ஒப்பிடும்போது 2017 தேர்தலில் 65% இருந்திருக்குது. இந்த தடவை 60 தான் நிற்குது. அதனால குறைந்த அளவு தான் வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் ஆரம்பத்திலிருந்து அந்த கம்பல்சரி ஓட்டிங் மாதிரி ஒரு புஷ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? வழக்கமா குறைவான வாக்குப்பதிவு அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்கும். பொதுவா ஒரு எதிர்ப்பு அலை வீசும் பொழுதுதான் அதிகமான ஜனங்கள் எதிர்ப்பு பதிவு பண்றதுக்காக வாக்கு போட வருவாங்க. அதனால இந்த குறைவான வாக்குப்பதிவு இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கு. ஏன்னா ஆம் ஆத்மி புதுசா வந்திருக்காங்க. அப்போ அவங்க கூட வாக்காளர்களை கவரலையோ அப்படின்னு சொல்லி தோன்றுது. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவசியம் எந்த சதியிலையும் ஆட்சி போயிடக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் வாக்குகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதானே சார்? ரெண்டும். ஆமா. ஆனா பொதுவா இவ்வளவு குறைவான வாக்குப்பதிவு இருக்குங்கிறது எந்த விதமான எதிர்ப்பு அலையும் வீசலை அப்படிங்கிற அர்த்தத்தை தான் குறிக்கும் நினைக்கிறேன். அப்படி ஒரு நிலை இருந்ததுன்னா அந்த பல்ஸ் பிஜேபிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கத்தானே சார் செய்யும். அவங்க ஏன் வேற மாதிரி பேசுறாங்க? ஏதோ எல்லாவற்றையும் இழப்பது போல ஏன் பேசுறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. சுதந்திரத்துக்கு பின்னால குஜராத்ல நீங்கள் செய்த தவறை இப்போது செய்து விடாதீர்கள் அப்படின்னு பிரதமர் பேசுறாரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் தொடர்ந்து இருக்க விடுங்கள். 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியா வலிமையாக இருக்கணும். அப்படி ஒரு வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்கு குஜராத்தில் பிஜேபி ஆட்சியில இருக்கணும் இன்னும் 25 வருஷத்துக்கு, குறிப்பாக இந்த தேர்தல்ல அப்படின்னு அவரு பேசுறாரு. இது குஜராத்துக்கு நடக்கும் தேர்தல் அல்ல அப்படின்னு பேசியிருக்காரு. இது குஜராத்துக்கு நடக்கும் தேர்தல் அல்ல அப்படின்னு பேசுறாரு. அதெல்லாம் வேற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அவங்க டெஸ்பரேட் கேம்பெயின். உள்ளூர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஃபீட்பேக் என்னன்னா, ஜனங்கள் அதிருப்தி அடைகிற மாதிரி நம்ம ஆட்கள் நிறைய காரியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால குஜராத் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கௌரவ பிரச்சனை. அதனால அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா பொதுவா குறைந்த வாக்குப்பதிவு இருக்கிறதுங்கிறது அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் போகும் அப்படிங்கிறது உண்மை. அதனால இது ஏற்கனவே குஜராத் எலெக்ஷனை பற்றி நான் சொன்னேன். அது ரொம்ப யூகிக்க முடியாத ஒரு தேர்தல் முடிவாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆம் ஆத்மி வர்றது எந்த இம்பேக்ட் தரும் அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் ஆம் ஆத்மி யாருடைய வாக்குகளை பிரிப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக தெரியலை. அப்படிங்கும்போது இது யாருக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாத சூழலையாக தான் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ இவ்வளவு குறைவான வாக்குப்பதிவு நடந்திருக்குங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியூற்ற இதாக இருக்கு. நான் ஒரு இதுல நீங்க சொல்றதுல இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்களை தான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் சார். அதாவது ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அதிருப்தி காரணமாக, ஆனா எதிர்கட்சிக்கு வாக்களிக்க விரும்பாமல் வாக்களிக்க வராமல் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதாவது அதிருப்தி இருக்குங்கிறது உண்மையாக இருக்கலாம், வாக்களிப்பு குறைவாக இருக்குங்கிறது உண்மையாக இருக்கலாம், ஆளுங்கட்சியே கூட ஜெயிக்கலாம், எல்லாமே உண்மையா இருக்கலாம். நம்ம அதிருப்தி இருக்குன்னு வந்ததுனால எதிர்கட்சி ஜெயிக்கும்னு நினைக்கவும் முடியல அப்படிங்கிறது ஒரு சூழலாக இருக்கலாம். அது எல்லாமே ரிசல்ட் வர்ற வரைக்கும் உறுதி சொல்ல முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்குமோ அப்படின்னு தோணும். ஆமா, இப்போ எனக்கு இன்னும் உறுதியாக ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா இவ்வளவு குறைவான வாக்குப்பதிவு இருக்குங்கிறது பொதுவாக நான் பார்த்த மட்டும் நான் நிறைய எலெக்ஷன் நடத்தவும் செஞ்சிருக்கேன். எலெக்ஷன் ஒரு 21 வயசுலேருந்து நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு நான் பார்த்துருக்கேன். இவ்வளவு குறைவான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு சாதகமானதாக கருதப்பட மாட்டாது. பொதுவாக சொல்றேன்.
அஹ், அவர் வந்து பிரதமர் வந்து திரும்ப இந்த இதுல தேர்தல் நடக்கும்போது மீதி 90 தொகுதிகள்ல அஹ், பிரச்சாரம் செய்யறாருல சார். அந்த பிரச்சாரத்துல அவர் சொல்றாரு, என்ன வந்து ராவணன்னு சொல்றாங்க, வெவ்வேறு பெயர்கள் சொல்றாங்க, வெவ்வேறு பெயர்கள்ல என்னை அவதூறு செய்கிறார்கள், என்னை அவதூறு செய்வதில் காங்கிரஸ் கட்சிக்குள்ள போட்டா போட்டி நிலவுகிறது அப்படின்னு பேசுறாரு. இதை எல்லாத்தையும் வளர்ச்சிக்காக பொறுத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற டோன்ல தான் அவர் பேசுறாரு. இவங்க கையில் ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டாங்க, அவருக்கு சின்ன ஆயுதம் கிடைச்சா போதும், அது ரொம்ப பெரிய ஆயுதமாக காமிச்சிருக்காரு. வடநாட்டில் ராவணன்கிறது பெரிய வில்லன். அப்படி இருக்கும்போது அவர் ராவணன் நான் சொன்னது வந்து, அவர் சொன்னது ராவணன்கிறது அந்த 10 தலைங்கிறது தான் அழுத்தம் கொடுத்து சொன்னார். ஆனால் அது இவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒவ்வொரு தரமும் இந்த மாதிரியான சில அதிர்ஷ்டங்கள் வந்து பிரதமருக்கு நடந்துருது. அதைத்தான் வந்து அமித்ஷா சொல்றாரு சார். அதாவது எப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து பிரதமரை இழிவுபடுத்தியதோ அப்போதெல்லாம் வந்து குஜராத் மக்கள் தங்களுடைய வாக்குப்பெட்டி மூலமாக காங்கிரசுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இந்த முறையும் அப்படிப்பட்ட ஒரு பதிலடியை குஜராத் மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. இதை பத்தி பேசுவாங்க எல்லாரும். ராகுல் காந்தி எதை ரொம்ப கவனமா தவிர்த்தாரோ அது வந்து மறுபடியும் நடந்துருச்சு. சரி, எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு தெரியாது. அர்பன் கான்ஸ்டியூன்சியில் இது எவ்வளவு அடுத்து வர்றது அர்பன் கான்ஸ்டியூன்சி ரூரல் கான்ஸ்டியூன்சி அல்லது மிக்ஸானு எனக்கு தெரியாது. ஆனால் அர்பன் கான்ஸ்டியூன்சியில் இது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, ரூரல் கான்ஸ்டியூன்சியில் ஏற்படுத்தும். ரொம்ப பெரிய இதுனால் ஓரளவுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும். இதே தவறித்தான் பிஜேபி வந்து மம்தா பானர்ஜியை பற்றி தப்பா பேசி மம்தா பானர்ஜிக்கு ஆதரவை கூட்டினாங்க மக்கள் மத்தியில் போன அசம்பிளி எலெக்ஷன்ல. இப்போ அந்த மாதிரி இவர் வந்து இத்தனைக்கு அது வந்து இவர் சொன்னது வந்து ஒரு ஓமை, வேற ஒண்ணுமே கிடையாது, ஒரு உருவகம், அது தவிர எதுவுமே கிடையாது. ஆனா அதை வந்து இவர் வந்து வேற மாதிரி திருச்சி பேசிட்டார். பிரதமர் பேசுறதுக்கு இவங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுல இவங்க சந்திரசேகர ராவோட டாக்டர் கவிதா வந்து சொல்றாங்க, தேர்தல்னு வந்தா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்ற மாதிரி தேர்தல் வர்றதுக்கு முன்னால அமலாக்கத்துறை வரும், அமலாக்கத்துறை வந்ததுக்கு அப்புறம் மோடி வருவாரு. அதாவது மோடி வருவதற்கு முன்னால அமலாக்கத்துறை வரும் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்க போகுதுன்னா உடனே அங்க அமலாக்கத்துறை வரும், அதுக்கு பின்னால மோடியும் வருவாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த டெல்லி மதுபான கொள்கை அந்த அந்த விஷயத்துல ஒரு முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லி வந்த பெயர்கள்ல கவிதாவுடைய பெயரும் இருந்தது அப்படிங்கிறது ஒரு செய்தியாக அந்த செய்திக்குள்ள போட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்படி ஒரு பேர் இருக்கிறது உண்மைனா அவங்க தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அமலாக்கத்துறை வர்றதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க பேர் இருந்ததுன்னா, இருக்கிறதா நமக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்றதுல உண்மை இருக்கு. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வரும் அமலாக்கத்துறை. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, அந்த ஒரு அரசை கவிழ்க்கணும்னு நினைச்சாங்கன்னா தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு இம்மீடியட்லி ஆஃப்டர் எலெக்ஷன் ஆல்சோ வரும். இப்போ இதுல வந்து வரலையா, மேற்கு வங்கத்தில் வந்து அந்த பார்த்தோ சாட்டர்ஜி அந்த அமைச்சர் மேல வந்து கல்வித்துறை அமைச்சர் மேல வந்து வந்தது. இப்போ நாங்கள் இம்மீடியட்டாக எலெக்ஷன் வருதா என்ன? அவங்க இப்பயே டீஸ்டபிலைசேஷன் கேம் வந்து ஆரம்பிக்கிறாங்க மேற்கு வங்கத்தில். அதனால எப்போ வேணாலும் அமலாக்கத்துறையை வந்து அவங்க தான் 24 hours கவர்மெண்ட் சர்வன்ட் நினைக்கிறேன், இரவு பகல் கண் விழித்து வேலை பார்க்கிறார்கள். அவங்க நீங்க டீஸ்டபிலைசேஷன் பத்தி சொன்னீங்களே சார், மத்தியில பாஜக ஆட்சி அமைந்து 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 ஆண்டுகள்ல 9 மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இது அதனால குழந்தை கூட தெரியும், முதல்ல ஐடி வரும், இடி வரும், மோடி வருவாரு அப்படின்றது வந்து குழந்தைக்கு கூட தெரியும்னு அவங்க பேசுறாங்க. அவங்க பேர் இருக்கக்கூடிய அதாவது இருக்கிறதாக செய்திகள் இருக்கக்கூடிய நேரத்துல இவ்வளவு ஓப்பனாக சார்ஜ் பண்ணணுமா? அந்த சஞ்சய் ராவத் இப்படித்தான் பேசிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்களும் அதே மாதிரி பேசுறாங்களா? இது விசிலிங் இன் தி டார்க் மாதிரியா? இல்லை, இப்போ அமலாக்கத்துறை இனிமே சஞ்சய் ராவத் கைதை பற்றி உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்புக்கு அப்புறம், அந்த பெயில் அப்ளிகேஷனை பற்றி அவங்க சொன்ன தீர்ப்புக்கு அப்புறம்
இனிமே இவங்க வந்து தகுந்த ஆதாரம் இல்லாம வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க மேல கடினமான குற்றச்சாட்டுகள் தான் தொடர்ந்து வந்து விழும். மக்களும் வந்து அந்த அரசியலை பத்தி ரொம்ப பெருசா நினைக்காம போயிடுவாங்க. அதுதான் உண்மை. இத அமித் அரோரா அப்படின்னு ஒருவர் வந்து கைது செய்திருக்கிறாங்க அந்த வழக்குல, அந்த மதுபான கொள்கை தொடர்பான வழக்குல. அதுல அவர் வந்து சொல்றாரு, தெலுங்கானா முதலமைச்சருடைய மகள் கவிதா அவங்களுக்கும் லஞ்சம் கொடுத்திருக்கிறோம், அதுல அவங்க முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க பேர் அதுக்குள்ள வருது அப்படின்னு அந்த செய்திக்குள்ள போட்டிருக்காங்க. அதாவது சில சமயங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் அப்ரூவர் ஆக்குறதுக்கு சம்மதிக்கும் போது நீ இவங்க பேரெல்லாம் இழுத்து விடுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. எல்லா விதத்திலையும் வாய்ப்பு இருக்கு. எல்லா வாய்ப்பும் இருக்கு. கடைசி நீதிமன்றத்தில் விசாரணைக்குன்னு வரும்பொழுதுதான் சாட்சியங்கள் எல்லாத்தையும் நீதிமன்றம் பார்க்கும் பொழுதுதான் தெரியும். அப்புறம் சார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்குது இன்னைக்கு. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பிறகு முதல் கூட்டமாக இது நடந்திருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு தொகுதியை நாம் இழந்தோம். இந்த முறை 40லயும் நாம வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து கட்சி நிர்வாகிகளிடத்துல பேசியிருக்கிறாரு. 40லயும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு வேற ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. வலுவான கூட்டணி அமைச்சு போட்டிடுவோம், ஆனா கூட்டணியை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க அதுல இருந்து என்ன புரிந்து கொள்கிறீங்க? திமுக வந்து மறுபடியும் தன்னுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஏன்னா அதுதான் மக்களுடைய இது ஆதரவு தனக்கு இருக்குன்னு காட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப தயங்குவாங்க. பிஜேபி வந்து இவங்களுக்கு வந்து சீண்டுறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. அப்படியே சீண்டினாலுமே இவங்க சொல்லுவாங்க, நீங்களும் எவ்வளவோ சீண்டி பார்க்குறீங்க, மக்கள் என்ன செய்யறாங்கன்னு உங்களுக்கே தெரியலன்னு சரியான பதில் சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால முதல்வர் வந்து 40 சீட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் அவர் வந்து நல்ல முறையில் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த பூத் கமிட்டி எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சு வச்சிருக்காரு. பூத் கமிட்டி இது கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேலிடத்துல செய்ய வேண்டிய முடிவுகளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்றது மூலம் கூட்டணியை பற்றி தயவுசெய்து இன்னும் பேசாதீங்க, பேசி அவங்களுக்கு வந்து வெறுவாயம் மெல்றவங்களுக்கு அவல் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். புதிய கட்சிகள் வருவதற்கான சிக்னல் ஏதாவது அந்த பேச்சில் இருக்கிறதாக ஃபீல் பண்றீங்களா? இல்லை, 40 சீட்டில் ஒரு சீட்டை விட்டு அதை விடக்கூடாதுன்னு சொன்னோடனே அன்புமணி அப்போ நம்ம பேசாம திமுக கூட்டணியில் போயிடலாமான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ ரவீந்திரநாத் வந்து என்ன செய்ய போறான்னு சொல்லி தெரியல. ஏன்னா இவர் ஓபிஎஸ் என்ன செய்ய போறான்னு சொல்லி தெரியல, யார் கூட கூட்டணி சேருவாங்கன்னு. ஆனா அதிமுகவுடைய இந்த பிரிவுகள் இருக்கே, இதுல யார் திமுக கூட சேர்ந்தாலும் அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அது வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா, அந்த பிரிவுகள் அதிமுகங்கிறது வந்து திமுகவுக்கு எதிராகத்தான் இருக்கணுங்கிற பொசிஷன் இருக்கு. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஜனசங்கத்தோட கூட்டணி வச்சுக்கல சார். இப்போ பிஜேபியோட உள்ள கூட்டணியை மட்டும் எப்படி எம்ஜிஆர் தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? அவங்க இது கூட்டணி ஏத்துக்கிட்டது இல்லைங்கிறது ரொம்ப வெளிப்படைங்க. ஏன்னா இப்போ சில சமயங்களில் சில பேர் வந்து தைரியமா பேசியிருக்காங்க, இந்த இவங்களோட பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நம்ம தோத்தோம், மைனாரிட்டிஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மைனாரிட்டிஸ் நமக்கு விரோதமா போயிட்டாங்கன்னு பேசியிருக்காங்க தலைவர்கள். அதே தான் தொண்டர்களும் வந்து நினைக்கிறாங்க. ஆனா கூட்டணி வைக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறாரா இபிஎஸ், எந்த காரணத்தினால் கட்டாயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மற்ற இவங்களுக்கு ஏடிஎம்கே கட்டாயம் இருக்கோ இல்லையோ, பிஜேபிக்கு நிச்சயமா அதிமுக கூட கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. தனித்து போட்டியில் அவங்க ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. அவங்களுக்குன்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் பலம் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கிறதானா நிச்சயமா இல்லை. அதனால அவங்க வந்து எப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஏடிஎம்கே வந்து தன் கூட வச்சுக்கிறதா முயற்சி பண்ணுவாங்க. இவங்க வேற வழியெல்லாம் போய் கூட்டணி செய்ததுன்னா மறுபடியும் மைனாரிட்டிஸ் இவங்களுக்கு எதிராக போவாங்க. போன தடவை நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல வந்து திமுகவுக்கும் வாக்குகள் விழுந்தன, அதிமுகவுக்கும் வாக்குகள் விழுந்தன. ஆனா இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நியூட்ரல் ஓட்டர்ஸ்ங்கிறவங்க வந்து அதிகமான பேர் திமுகவை தான் ஆதரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உள்ள நிலைமை அது சட்டமன்ற தேர்தலுக்கு நடந்த தேர்தல் சார், சட்டமன்றத்துக்கு நடந்த தேர்தல். அதனால வந்து அதிமுகவுக்கும் அந்த கட்சி சாராத வாக்குகள் வந்து அதிமுகவுக்கும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு, திமுகவுக்கும் விழுவதற்கான வாய்ப்பு இருந்தது.
ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் அது போன்ற நிலை 2019 நடக்கல. ஒரே பக்கத்துல வந்து மாசிவா ஓட்டளிச்சாங்கிறது தான் நடந்தது. இல்ல அதுல ஒரு பொதுவாங்க. தொகுதி விட்டு போச்சுங்கிறதுனால இப்ப வந்து 40லயும் ஜெயிக்கணும்னு அவர் அழுத்தம் கொடுக்கிறாரா? ஆனா பொதுவா நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் 39 40ல 39 ஜெயிச்சவங்க ஒரு கட்சி. இதுக்கு முன்னாடி இது மாரி மேசிவ் மேண்டேட். அடுத்த தடவ அதே மாரி 39 ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. வரலாறே கிடையாது சரி. இதுவரைக்கும். ஆனா இதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க பெருத்த வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏன் நினைக்கிறேன்னா, இப்ப பிஜேபிக்கு ஓட்டு போட்டா, அது நம்முடைய மாநில அரசாங்கத்த அ டீஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான ஓட்டா ஆகும். அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு பிஜேபி வேலை பார்க்குறாங்க. இந்த பாருங்க பிரதமருடைய பாதுகாப்பில் குறைபாடுன்னு முதல் நாள் இவர் சொல்றாரு அண்ணாமலை. அடுத்த நாள் டிஜிபி சொல்றாரு இல்லையே, எந்த குறைபாடும் இல்லை என்பது மட்டுமல்ல, அப்படி எந்த கடிதமும் எங்களுக்கு ஒன்றிய அரசிலிருந்து வரவில்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்ப வேணும்னே வம்பிழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்த குடுத்தா இன்னும் தானே நம்ம கவர்மெண்ட் வந்து வம்பிழுப்பாங்க. அப்படிங்கிற உணர்வு வந்து மக்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நியூட்ரல் வோட்டர்ஸ் வந்து இந்த பக்கம் அதிகமா வந்து திமுக பக்கம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆ ஆனா அது வந்து 39 மறுபடியும் கிடைக்குமா? ஏன்னா மேசிவ் விக்டரி போன தடவ கிடைச்சது. அதுக்கப்புறம் போன தடவ இவங்க எதிர்க்கட்சியில இருந்தாங்க திமுக. அதனால இந்த பிஜேபி மேல ஒரு கோபம், தாபம்னு சொல்லி அவங்க காட்டும் பொழுது, அத வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அதே கோபத்த அதே மாரி காமிக்க முடியாது. பிரதமர் தான் வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். அப்படின்னு சொல்லி சில மரபுகள் இருக்கு. இத எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கான இது மார்ஜின் இருக்குமா இப்ப? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா மறுபடியும் சொல்றேன். இதெல்லாம் நான் 2022ல சொல்லிட்டு இருக்கேன். தேர்தல் நடக்க போறது 2023 முடிவிலயோ அல்லது 2024 மிடில்குள்ளயோ நடக்க போகுது. அந்நேரம் உள்ள நிலைமை என்னன்னு அப்ப பக்கம் சொல்ல முடியும். இன்னைக்கு தேர்தல் வச்சா நிச்சயமா திமுக வந்து மகத்தான வெற்றி பெறும். அதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு தேர்தல் இருந்ததுன்னா நாடாளுமன்றத்திற்கு. ஆனா அடுத்து என்ன நடக்குங்கிறது 2 வருஷம் கழிச்சு இப்ப சொல்ல முடியாது. ஆனா அந்த 84, 89, 91 எல்லாமே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து மாசிவா ஜெயிச்சிருக்காங்க. கடந்த காலத்துல கண்டினியூஸா பின்னாலதான் வந்து அது ஒரு மாதிரி 30, 10, 25, 15 அப்படின்னு எல்லாம் அது வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சது. அதற்கு முன்னால வரைக்கும் மேசிவா கிடைச்சிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் 2004ல திமுக 40 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றது திமுக கூட்டணி. அதற்கு பிறகு அந்த மாதிரி 2014ல ஜெயலலிதா 2 இடங்களை தவிர மீதி இடங்கள் எல்லாம் ஜெயிச்சாங்க. இப்போ 2019ல திமுக ஒரு இடம் தவிர மீதி எல்லா இடங்களையும் ஜெயிச்சது. கிட்டத்தட்ட அது யாரோ கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா அந்நேரம் தேர்தல் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒருதலை பட்சமாயிரும். நீங்க சொன்ன தேர்தல்கள்ல எத்தனை தேர்தல்கள்ல மிஸ்ஸஸ் காந்தி இறந்தது, ராஜீவ் காந்தி இறந்தது, இவர் வந்து எம்ஜிஆர் போராட்டம் இல்லாம இருந்தது. இந்த இந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து தேர்தல் வந்து கம்ப்ளீட்டா ஒன் சைடடா போயிடும். அதை வந்து நம்ம நார்மலான ஒரு கணிப்பை வந்து எடுத்துக்க முடியாது. நார்மலான கணிப்பை எடுத்துக்கணும்னா போன தடவை நடந்தது நார்மலான தேர்தல். அங்க எந்த விதமான யாருடைய மரணமும் இல்லை, யாருடைய உடல்நல குறைவும் இல்லை. மக்களால் மிகவும் நேசிக்கப்படுபவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் ஏற்படவில்லை. அது ஒரு நார்மலான தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் அது வந்து பிஜேபி மேல உள்ள அதிருப்தியும் இப்படிப்பட்ட மகத்தான வெற்றி காரணம். ஏடிஎம்கே ஆட்சியில மக்கள் கண்ட சில ஏமாற்றங்கள், அடுத்து பிஜேபி மேல அவங்களுக்கு இருந்த அபரிதமான வெறுப்பு. இங்க வந்து எதுக்கெடுத்தாலும் சீண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சது. தமிழ்நாட்டுடைய நலன்களை அவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை திமுக வந்து மிக வெற்றிகரமாக மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொன்னது. இதெல்லாம் வந்து காரணங்கள். அந்த இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி அடைஞ்சதுக்கு. அடுத்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த தரம் வந்து இப்ப காசியில வந்து இவங்க நடத்தியிருக்காங்களே, அதை வந்து இவங்க ரொம்ப 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 தெளிவா சொல்ல முடியும். இல்ல தமிழுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு கேட்க முடியும். இதுலதான் எது முக்கியமா இருக்குன்னா, திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி, திண்ணைகளிலும் டீக்கடைகளிலும் தொண்டர்கள் வந்து தாங்கள் விழிப்புணர்வு பெற்று மக்கள்கிட்டையும் அந்த விழிப்புணர்வை வந்து ஊட்டணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, பணநாதா எந்தன் குணநாதான்னு சொன்ன மாதிரி பணம் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. இந்த வாங்கின காசுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற நினைப்பு வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப இருக்கு. அதனால வந்து பணமும் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. இந்த தரம் வந்து பிஜேபி வந்து இதுல வந்து ரொம்ப பணம் செலவழிஞ்சது மேற்கு வங்கத்தில். இப்போ குஜராத்லேயும் அது மாதிரி சொல்றாங்க.
குஜராத்தில் பாருங்க, போன தடவை பிடிபட்டதை விட 10 மடங்கு அதிகமாக வந்து பணம் பிடிபட்டிருக்குன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்றாங்க. இந்த 10 மடங்கு அதிகமாக பணம் பிடிபட்டிருக்குன்னா அந்த அளவுக்கு பணம் இன்னைக்கு பிஜேபி தான் இருக்கு. மற்ற யார்ட்டையும் அந்த அளவுக்கு பணம் கிடையாது. வேற யார்ட்டையும் பணம் கிடையாது. யாருக்கு டொனேஷன்ஸ் அதிகமாக வந்திருக்குன்னு ஏடிஆர் வந்து இந்த மாதிரி சமயங்கள்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இங்கேயும் வந்து அடுத்து வந்து அவங்க பணம் செலவழிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால பணபலத்தை எதிர்த்து, ஆட்சி பலத்தை எதிர்த்து திமுக வந்து இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து தொண்டர்கள் வந்து திண்ணை பிரச்சாரம், டீக்கடை பிரச்சாரம்ங்கிறது வந்து ரொம்ப தீவிரமா செய்யணும்னு நினைக்கிறேன். 0 ஓவருக்குள்ள போயிடலாம் சார். இந்த செய்திகள்ல இருந்து தான் ஒரு கேள்வி வருது சார். அந்த செய்தி ஒண்ணு சொல்லிட்டு அதை பற்றி உங்க கருத்து கேட்கணும்னு நினைச்சேன். அந்த கல்யாணம் வரவேற்பு நடந்த போது மணப்பெண்ணை வந்து முத்தமிட்டார் கணவர். அது பப்ளிக்கா எல்லார் முன்னாலேயும் அப்படி செய்ததை வந்து ஒரு அவமதிப்பாக கருதிய பெண் வந்து உடனடியாக திருமணத்தை நிறுத்திவிட்டார் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. அதுக்கப்புறம் திருமணத்தை நிறுத்தினதோடு மட்டும் இல்ல, காவல்துறையிலேயும் போய் புகார் கொடுத்தார் அவருடைய பிஹேவியருக்காக அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. யூபியில தான் நடந்திருக்கு இது. பண்பாட்டு வேறுபாடு, அவர் ஒரு பக்கத்துல என்னவோ நினைச்சிட்டு செய்தாரு, இவங்க வந்து அதை டோட்டலா ரிஜெக்ட் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல அது ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு அந்த இடம், நீங்க எப்படி பாக்குறீங்க? டோன்ட் டேக் விமன் ஃபார் கிராண்டட், அவ்வளோதான். இது இருந்த மாதிரி பெண்களை வந்து முந்தையெல்லாம் வந்து பெண்களை வந்து இப்போ கணவன் மனைவி 2 பேர் வருவாங்க, ரொம்ப சர்வசாதாரணம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். ரொம்ப சர்வசாதாரணமாக கணவர் வந்து இது மாதிரி இருப்பார், பழுத்த நிலக்கரி மாதிரி கருப்பாக தான் இருப்பார் அவரும். பொண்ணு வந்து அதே மாதிரி கருப்பாக இருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களை கூப்பிட்றதே எடி கருப்பிங்க வாடி அப்படின்பார். நான் கிராமத்தில் இது மாதிரி பார்த்துருக்கேன். அந்த அம்மா நாணி கோணி சிரிச்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய அஃபென்ஸாக எடுக்காமல் வந்திருக்கிறத பார்த்துருக்கேன். இப்போ பெண்கள் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. இந்த நிலைமை வந்து ரொம்ப இப்போ கிராமத்தில் முதற்கொண்டு இந்த நிலைமை வந்து வரவேற்க தகுந்த மாறுதல். இந்த மாதிரி வந்து ஒரு 10 பேருக்கு முன்னாடி முத்தமிட்டது அவர் வந்து ஒரு நல்ல இதோட தன் பாசத்தை வெளிக்காட்டுற மாதிரியாவே காமிச்சிருக்கலாம், உணர்ச்சி வசப்பட்டு வேணாலும் காமிச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி, அதை எப்படி எடுத்துக்குவாங்கிறது தெரியாமல் அதை செஞ்சது வந்து தவறு தான். இந்த பெண் வந்து சில பேருக்கு தெரியல, ரொம்ப அதீதமாக வந்து இந்த பெண்ணு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த பெண்ணுடைய மனசு எப்படி இருக்கணும்னா, இத்தனை பேருக்கு முன்னாடி இப்போ என்னுடைய கருத்தை கொஞ்சம் கூட மதிக்காமல் இருக்கிறவர், யாருமே இல்லாத போது என் கருத்தை பற்றி அவர் என்ன மதிக்க போகிறாரு, எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லி அந்த பெண் நினச்சிருக்கலாம். அதனால வந்து உடனடியாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த பெண்ணுடைய தைரியம் வந்து பாராட்டத்தகுது, சந்தேகமே இல்லை. ஏன்னா இவங்களாம் அவருடைய உற்றார் உறவினர்கள்லாம் சொல்லி அந்த பொண்ணு நோ அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. காவல்துறைக்கு போகிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய தைரியம் வந்து, ஏன்னா அது இட்ஸ் அன் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தி எக்ஸிஸ்டிங் சோஷியல் ஆர்டர். யூபியை பொறுத்த மட்டும் அது வந்து கொஞ்சம் பிற்போக்கு, மற்றவங்களோட நம்மகிட்ட இருக்கிறத விட, நம்மளும் ரொம்ப முற்போக்குன்னு சொல்ல முடியாது, நம்மகிட்ட இருக்கிறத விட பிற்போக்குத்தனம் ஜாஸ்தி அந்த மாநிலத்தில். அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி துணிச்சலை செஞ்சதுங்கிறது வந்து பாராட்டுக்குரியது. முதல்ல ஆண்களுக்கு வந்து பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள தெரிய வேண்டும், அதை மதிக்க தெரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உலகப்பன் பாட்டு சார், நேற்று வந்து நான் ஒரு பற்றி சொன்னேன், அந்த பற்றியை மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் விளங்கும். பகுத்தறிவு மன்றத்திலே உலகம் என்ற பழைய முதலாளி என்னை நிறுத்தி வைத்து, மிகுத்திருந்த உன் நன்சை புன்சை யாவும் வெகு காலத்தின் முன்னே மக்கள் யாரும் சுகித்திருக்க குத்தகைக்கு விட்டதுண்டோ சொல் என்றேன். உலகப்பன் ஆமாம் என்றான். அதாவது உலகப்பனை வந்து உலகத்தை வந்து ஒரு ஆணை உருவச்சு பகுத்தறிவு மன்றத்தில் அவர் நிப்பாட்டி வச்சு புலவர் வந்து கேள்வி கேட்குறாரு, ஏன்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒன்னெல்லாம் அத்தனையும் உனக்கு தானே சொந்தமாக இருந்தது, அது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு குத்தகைக்கு விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உலகப்பன் ஆமாம் நிஜம்தான் குத்தகைக்கு விட்டேங்கிறான். உடனே அடுத்து வந்து கேட்குறாரு, குத்தகைக்காரர் நமக்கு குறித்த எல்லை குறித்தபடி உள்ளதுவா என்று கேட்டேன். அவங்களுக்கு நிலம் கொடுத்தியே, அதெல்லாம் வந்து பில்லர் வச்சிங்களே, பார்டர் பில்லர்லாம் வச்சிங்களே, கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு உலகப்பன் சொல்றாரு, குத்தகைக்காரர் நமக்கு குறித்த எல்லை குறித்தபடி உள்ளதுவா என்று கேட்டேன். கைத்திறனும் வாய்த்திறனும் கொண்டவர்கள் கண்மூடி மக்களது நிலத்தை எல்லாம் கொத்தி கொண்டு ஏப்பமிட்டு வந்ததாலே கூலி மக்கள் அதிகரித்தார், என்ன செய்வேன். நான் செஞ்சது நல்லது செய்யணும் தான் செஞ்சேன். ஆனால் யாருக்கெல்லாம் வந்து வாய்ச்சவடாலாக இருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் வயலன்ஸு சக்தி இருந்ததோ,
அவங்கெல்லாம் சேர்ந்து வல்லார் வகுத்ததே வாய்க்கால்னு சொல்லி இவங்க நிலத்தை எல்லாம் பிடுங்கிட்டு எந்த நிலத்துல சொந்தக்காரனா இருந்தானோ அந்த நிலத்திலேயே இன்னைக்கு வந்து கூலிக்காரனா இருக்கிற கொடுமையை பார்த்தேன். நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. இதுக்கு அடுத்த பேரா நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு நாளைக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.